சிறகடிக்கும் ஆசை சீரியலில் வந்துட்டு ரோகிணி அதாவது வசமா மலேசியா தம்பதிகள்கிட்ட வந்துட்டு சிக்கியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அதாவது மலேசியா தம்பதிகள் வந்துட்டு அவங்க வந்துட்டு மலேசியாவே போயிட்டாங்களே, முத்து வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு விருந்தோம்பல் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்களே அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி நடக்கலைங்க. கம்மிங் சூன் எபிசோடில் வந்துட்டு அதாவது ஃப்ளைட்டை வந்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க. மீண்டும் வந்துட்டு மலேசியா தம்பதிகள் வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியாச்சுன்னு. அதனால் ஒன்றும் உறுதி பண்ணிக்கிறாதீங்க, நம்ம வீடு உங்கள் வீடுமா தான், நீங்கள் வாங்க வந்து எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கோங்க, அடுத்த ஃப்ளைட்டை புக் பண்ணுற வரை எதுக்கு நீங்கள் அவ்வளோ அவசரப்பட்டு போகிறீங்க, 1 வீக் நம்ம வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சேம் டைம் வந்துட்டு நான் உங்களை சென்னையே சுற்றி காமிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவர் எதுக்கு இதை மென்ஷன் பண்ணுறாருன்னா, ஒரு கல்லில் முத்து 2 மாங்க அடிச்சிருக்காரு. எதுக்கு இந்த பார்லர்காரி வந்துட்டு மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறோம், நம்ம ஊருக்காரங்க வந்தோடனே எல்லாருமே ஜாலியாக பேசுவாங்களே அங்கே என்ன நடந்தது, இப்போ இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆனால் இந்த போர்ஜரி ரோகிணி வந்துட்டு திருன்னு அந்த முண்டக்கண்ணை வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தது. ஏதோ சம்திங் ராங் இருக்குது, இது வந்துட்டு டெஃபினட்டாக உருட்டுது, மலேசியாவுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, மலேரியா காய்ச்சல்னா இந்த மண்ணுக்கு தெரியுமே தவிர ஏதோ பித்தலாட்டம் பண்ணுது, ஏன்னா பல்வலின்னு சொல்லிட்டு நடிச்சு போச்சு இல்லையா ஆஸ்பத்திரிக்கு. சுருதி வந்துட்டு நீ ஆக்டிங்காக போடுற வெண்ணமலை உனக்கு இருறி சொத்தப்புள்ள பிடுங்கி விடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்ல பிடுங்கி கோர்த்து விட்டுருச்சு. இப்போ அதுக்கு கண்ணமே பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது, கோர்வையாக பெருசாகிடுச்சு என்றே சொல்லலாம். மிகப்பெரிய வழியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. உண்டு இல்லாமல் உன்னை விட மாட்டேன்டி, நீ கிடைக்காம போயிடுவ, யானைக்கு ஒரு காலம் வரும்போது பூனைக்கு ஒரு காலம் வராமையாக போயிட போகுதுன்னு சுருதி மேலே அவ்வளோ காண்டில் இருக்குது ரோகிணி. அப்பாடா, அதாவது மலேசியா தம்பதிகள் போயிட்டாங்களா, இனி நம்ம சிக்க மாட்டோம்டா, இனி போய் ஜில்லுன்னு தூங்கலான்னு தான் அவங்க மைண்ட் செட்டு, ரோகிணி மைண்ட் செட்டு. ஆனால் வந்துட்டு முத்து விடலையே. முத்து வந்துட்டு இன்றைக்கி எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தோண்டி துருவி வந்துட்டு மீனா கிட்ட அவர் கான்வர்சேஷன் பண்ணுறாரு. காலையில் நல்லா தானே இருந்துச்சு இந்த அம்மனி, ஏன் திடீர்னு மலேசியான்னு சொன்னோடனே மலேரியா காய்ச்சல் வந்த மாதிரி துடிச்சு போனா, ஏதோ சம்திங் ராங் இருக்குது. மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க காலையிலாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, தேங்காய்ச்சல்ல எலி குறிக்கிற மாதிரி கறக்குன்னு குறிச்சிக்கிட்டு இருந்தாங்களே, அப்படியா, பல்லு வலினா அப்படிலாம் பண்ண முடியாதம்மா அப்படின்னு இவர் முத்து வந்துட்டு செம்ம பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஏங்க உங்களுக்கு எல்லாமே சந்தேகம் தானா? இல்லைம்மா, அந்த பொம்பளை வந்துட்டு ஏதோ ஒரு சம்திங் ராங் பண்ணுது, ஏகப்பட்ட உருட்டுது. ஏன்னா ஒரு ஊருக்காரங்க வரும்போது நம்ம எவ்வளோ சகஜமாக பேசுவோம், ஆனால் அது மொழி மேலே இங்கேயும் தெற்க வடக்க கிழக்க மேற்க போயிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கே, ஏதோ சம்திங் ராங் இருக்குது, ஆளை பிடிச்சி போடலாம், இதை சும்மா விட மாட்டேன்னு அவர் அப்பயே கெஸ் பண்ணார். வாண்டடா வரலட்சுமி வந்த மாதிரி போன மலேசியா தம்பதிகள் திரும்பி வர்றாங்க. இப்போ நினைக்கிறார் முத்து, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரம் தங்க வச்சு அவங்களோட முழுமையான விவரத்தை நம்ம வந்துட்டு வாங்கி போடணும் அப்படின்னு செம்ம திங்கிங் போகிறாருங்க. அதே மாதிரி மலேசியா தம்பதிகளை மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வராரு. ரோகிணிக்கு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்குது. பட் இங்கே தான் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க, அதாவது ரோகிணியை மீட் பண்ணுறாங்க. அப்போ தாங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திருப்பம் கதையில் ஏற்பட்டிருக்கு. இவங்களை நான் அன்றைக்கி சரியாக பார்க்கல, அதாவது அந்த மலேசியா தம்பதிகள் அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சே, இவங்களை வந்துட்டு எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமே, அண்ணாமலை குடும்பம், விஜயா அண்ட் எல்லாருமே ஷாக்கிங். இவங்களுக்கு படபடன்னு குப்புன்னு வேர்த்துருச்சுங்க. அதாவது ஹார்ட் பீட்டே எகிரிடுச்சுன்னு வைங்களேன், ரத்தமே வெடிச்சிடும் போல் அந்தளவுக்கு ரோகிணி வந்துட்டு டிடுன்னு அப்படியே சுற்றுது, பூமி ஒன்று சுற்றுதேங்கிற மாதிரி சுற்றுறாங்க. ஐயோ, இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்த உண்மையை இந்த கலடி போட்டு உடச்சிடும் போலையடா அப்படின்னு என்னன்னு தெரியாமல் மயக்கப்பட்டு விழுந்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்டிங்கை போட போகுது. பட் இந்த மாதிரி கதை நகரப்போகுதுங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது, சிறகடிக்கும் ஆசை ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு இது நடந்திருக்கு. அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.